கருப்பாயி அருள்வாக்கு உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீர்மலிவேணியன். அன்பான இறை பக்த கோடிகளுக்கு, ஆன்மீக நெஞ்சங்களுக்கு என் மனமார்ந்த நமஸ்காரங்கள். இது உங்கள் கருப்பாயி அருள்வாக்கு. என் அன்பு தோழர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே மனிதன் எதை தேடி ஓடுகிறான்? கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். பணத்தைத் தேடுகிறானா? இல்லை. பதவியைத் தேடுகிறானா? இல்லை. அழகைத் தேடுகிறானா? அதுவும் இல்லை. மனிதன் தேடுவது ஒரே ஒரு விஷயம்தான். அது என்ன தெரியுமா? மன அமைதி. ஒரு மனிதனுக்கு கோடிக்கணக்கிலே பணம் இருக்கலாம், குபேரனைப் போல வாழலாம். ஆனால் இரவிலே படுக்கப் போகும்போது தூக்கம் வரவில்லை என்றால் அந்த பணத்தால் என்ன பயன்? பாயும் உண்டு, படுக்கையும் உண்டு, தூக்கம் மட்டும் இல்லையே என்று தவிப்பவன் தான் மனிதன். அந்த மன அமைதியைத் தருவது எது தெரியுமா? அதுதான் இறைவனின் திருவருள். இன்று நாம் பார்க்கப் போவது ஜூன் 4, 2026 வியாழக்கிழமை 12 ராசிகளின் பலன்கள். இதை வெறும் ஜோதிடக் கட்டமாக பார்க்காதீர்கள். இறைவன் நமக்குக் காட்டும் நல்வழியாக, ஒரு ஞானப் பேருரையாக கேளுங்கள். 12 ராசிபலன் ஞானச் சொற்பொழிவு. 1. மேஷ ராசி, ஏரீஸ். ஓ மேஷ ராசி அன்பர்களே! நாளை உங்களுக்கு ஒரு புதிய விடியல் பிறக்கப் போகிறது. இத்தனை காலமாக, இந்தக் காரியம் இனி முடியாது, இதோடு எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் எந்த இடத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தீர்களோ, அதே இடத்திலிருந்து நீங்கள் மெதுவாக எழுந்து பிரகாசிக்கப் போகிறீர்கள். உங்களுக்கொரு நீதிச் சொல்லைச் சொல்கிறேன். அவசரக்காரனுக்குப் புத்திமட்டு என்பார்கள். பதறிய காரியம் சிதறிப்போகும். பதற்றப்படாமல், அவசரப்படாமல் காரிய ஆற்ற வேண்டும். அவசரம் அழிவைத் தரும், பொறுமையோ உங்களுக்கு பொன்னான வெற்றியைத் தரும். நிதானத்தை கடைப்பிடியுங்கள், முருகன் அருள் முன்னிற்கும். 2. ரிஷப ராசி. ரிஷப ராசி பெருமக்களே, மனிதனுடைய குணம் எப்படித் தெரியுமா? பணம் வந்தால் ஆடுகிறான், பணம் போனால் அழுகிறான். வரவு எட்டனா, செலவு பத்தனா என்றால் மனிதன் கவலைப்படுவான். நாளை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நாள். குடும்பத்திலே அமைதி நிலவ வேண்டுமானால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். சேமிப்பு இல்லாத மனிதன் கூரை இல்லாத வீட்டிற்கு சமம். வீண் விரயங்களைத் தடுத்து வரவுக்குள் செலவு செய்யுங்கள். மகாலட்சுமியின் அருள் உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாகத் தங்கும். 3. மிதுன ராசி. ஓ மிதுன ராசி மக்களே! உங்களுடைய வாய்தான் உங்களுடைய ஆகச்சிறந்த வலிமை. நாக்கு என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அது எலும்பு இல்லாதது, ஆனால் எலும்பையே உடைக்கும் சக்தி வாய்ந்தது. ஒரே ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கையையே மாற்றும். ஒரே ஒரு தவறான வார்த்தை மகாபாரதப் போரையே உருவாக்கும். யாகாவார் ஆயினும் நாகாக்க என்றார் வள்ளுவர். நாளை பேசும் முன் ஒன்றுக்கு 10 முறை யோசித்துப் பேசுங்கள். உங்களின் இன்சொல்லால் புதிய நல்வாய்ப்புகள் உங்கள் கதவைத் தட்டும் அற்புதமான நாள் இது. 4. கடக ராசி. டக ராசி அன்பர்களே, வீடு என்றால் என்ன தெரியுமா? 4 சுவர்களும் ஒரு கூரையும் சேர்ந்தது வீடல்ல. அது மன அமைதி தருகின்ற ஒரு உன்னதமான ஆலயம். இல்லாள் அகத்திருக்க இல்லாததொன்றுமில்லை என்பார்கள். நாளை உங்களுடைய இல்லத்திலே இத்தனை நாட்களாக இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி, அந்த பரம்பொருளின் அருளால் அமைதி மலரப்போகிறது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பிறக்கும். வீட்டை தூய்மையாக வையுங்கள், அங்கே தெய்வீக களை வீசும். 5. சிம்ம ராசி. சிம்ம ராசி மக்களே, சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய நாள் நாளை. உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் நீங்கள். உங்களின் உழைப்பு உங்களுக்கு சிகரத்தைத் தரும் என்பதில் ஐயமில்லை. கருப்பாயி அருள்வாக்காக சொல்கிறேன் கேளுங்கள். நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். வெற்றி வரும்போது மனிதனுக்கு அகங்காரம், தலைக்கனம் வரக்கூடாது. ஆணவம் வந்துவிட்டால் வந்த வெற்றி கூட உங்களை விட்டு தூர விலகிப் போய்விடும். பணிவோடு இருங்கள், உலகம் உங்களை வாழ்த்தும். 6. கன்னி ராசி. ஓ கன்னி ராசி அன்பர்களே! இத்தனை காலமாக நீங்கள் எந்த விஷயத்திற்காக கண்ணீர் சிந்தி கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ, அந்த துன்பப் பிணிகள் எல்லாம் நாளை முதல் தீர ஆரம்பிக்கும். பலர் கேட்பார்கள், சுவாமி,
நான் இவ்வளவு பிரார்த்தனை செய்கிறேனே, இறைவன் எனக்கு இன்னும் உதவவில்லையே என்று நினைவிருக்கட்டும். இறைவனுடைய சக்கரம் மெதுவாகத்தான் சுழலும், ஆனால் துல்லியமாக அரைக்கும். அவர் ஒருபோதும் தாமதமாக வரமாட்டார். உங்களுக்கு எப்பொழுது தேவையோ அந்தச் சரியான நேரத்தில் அவர் வந்து உங்களைக் காப்பார். கவலைப்படாதீர்கள். 4 முக்கிய ராசிகளுக்கான ஆன்மீக விளக்கம். இங்கே நான் சில ராசிகளை தனிமைப்படுத்தி பார்க்க வேண்டும். குறிப்பாக மிதுனம், கடகம், துலாம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களே. நீங்கள் உலகத்தாரால் அலட்சியப்படுத்தப்பட்டு தனிமையிலே வாடியிருக்கலாம். உங்களை ஏன் இறைவன் தனிமைப்படுத்தினார் தெரியுமா? அடிமேல் அடி அடித்தால் அம்மியம் நகரும், பொன்தீயில் வெந்தால்தான் ஆபரணமாகும். உங்களை ஒரு மாபெரும் சக்தியாக செதுக்குவதற்காகத்தான் இறைவன் இந்த தனிமையைத் தந்தார். உங்களை அழ வைத்தவர்கள் முன்னிலையில் உங்களை இறைவன் உயர்த்தி வைக்கப் போகும் காலம் இந்த குருசனி மாற்றக் காலம். 7. துலா ராசி. துலா ராசி பெருமக்களே, தராசை போன்றவர்கள் நீங்கள். வாழ்க்கையிலே சமநிலை, பேலன்ஸ் மிக மிக முக்கியம். ஒரு தராசின் 2 தட்டுகளும் சமமாக இருந்தால்தான் அதற்கு மதிப்பு. குடும்பம் என்பது ஒரு தட்டு, உங்களின் உத்தியோகம் அல்லது வேலை என்பது மற்றொரு தட்டு. இரண்டையும் சமமாக தூக்கி நிறுத்தக் கற்றுக்கொள்ளுங்கள். வேலைக்காக குடும்பத்தையோ குடும்பத்திற்காக வேலையையோ இழக்கக்கூடாது. இரண்டையும் சமமாக வைத்தால்தான் வாழ்க்கை அழகாகும், இன்பமயமாகும். 8. விருச்சிகம். ஓ விருச்சிக ராசி மக்களே, இத்தனை காலம் நீங்கள் ஆவலோடு தவம் கிடந்து எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு சுப செய்தி, ஒரு நற்செய்தி நாளை உங்கள் இல்லக் கதவை தட்டப் போகிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது பழமொழி. உங்களின் நீண்ட காலக் காத்திருப்பிற்கும் பொறுமைக்கும் நாளை ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. மனக்கவலைகள் தீர்ந்து முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும் நாள் இது. 9. தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, நாளை உங்களுக்கு பயணங்கள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. பயணம் என்பது வெறும் உடலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துவது மட்டுமல்ல, அது நம் ஆன்மாவை பக்குவப்படுத்தும் ஒரு உன்னதமான அனுபவம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. நாளை நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் மூலமாக புதிய மனிதர்களின் அறிமுகமும் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல படிப்பினைகளும் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் இன்பமயமாகும். 10. மகர ராசி. மகர ராசி மக்களே, 12 ராசிகளிலேயே உழைப்புக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் யாரென்றால் அது நீங்கள்தான். சலியாமல் உழைப்பீர்கள். ஆனால் கருப்பாயி அருள்வாக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த உடலுக்கும் மனதுக்கும் கொடுக்கும் ஓய்வு. இயந்திரத்தைப் போல ஓடிக்கொண்டே இருந்தால் உடற்பணிகள் வந்துவிடும். நாளை கொஞ்சம் இறை சிந்தனையோடு ஓய்வு எடுங்கள். உடல் நலம் பெற்றால் தான் உழைக்க முடியும். 11. கும்ப ராசி. கும்ப ராசி அன்பர்களே, புதிய மனிதர்கள், புதிய தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையிலே நுழையப் போகும் நாள் நாளை. இந்த உலகத்திலே நம்மை தேடி வரும் மனிதர்கள் 2 வகையாக வருவார்கள். சிலர் நமக்கு நன்மைகளைச் செய்யும் ஆசீர்வாதமாக வருவார்கள். சிலர் நமக்கு துரோகங்களைச் செய்து வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் பாடமாக வருவார்கள். யார் எப்படி வந்தாலும் இரண்டையும் சமமாக ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை ஏமாற்றியவர்கள் பாடம் ஆகட்டும், நல்லவர்கள் ஆசீர்வாதம் ஆகட்டும். 12. மீனராசி. மீனராசி பெருமக்களே, இன்று அல்ல, நாளை அல்ல, எந்நாளுமே அந்த பரம்பொருளின் அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. அன்பே சிவம் என்பார்கள். கருணையே வடிவான உங்களுக்கு இறைவன் எப்போதும் கைவிடான். மனதிலே இத்தனை நாட்களாக இருந்த அலைபாயும் தன்மைகள் நீங்கி அமைதியும் இல்லத்திலே எல்லையற்ற சந்தோஷமும் தாண்டவமாடப் போகிறது. நிறைவான நாள் இது. இறுதி பக்தி உரை மங்கள முடிவு. என் அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே, நாளை நடப்பது நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இன்று நம் மனதில் நினைக்கும் எண்ணங்கள் தூய்மையாகவும் நன்மையாகவும் இருக்க வேண்டும். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமா? நல்லது நினைத்தால் நாளை நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். நாளைய பரிகாரம். நாளை அதிகாலை எழுந்தவுடன்
அந்த விநாயகப் பெருமானையோ அல்லது உங்கள் குலதெய்வத்தையோ மனதார நினைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி, இறைவா, என் எண்ணங்களை சுத்தமாக்கு, உலகிற்கு நன்மையைச் செய் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். தடைகள் யாவும் பனி போல் விலகும். இன்றைய இறை அருள் செய்தி: மனதைச் சுத்தமாக வைத்தால் வாழ்க்கை தானாக ஒளிரும். கணக்கு துல்லியமானது, கவலைப்படாதீர்கள். அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே, வழங்கப்பட்ட இந்த ஆன்மீக உரை உங்கள் மனதைத் தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் ராசி என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸிலே முருகா என்றோ அல்லது உங்கள் ராசிப் பெயரையோ எழுதுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் தட்டி வையுங்கள். கருப்பாயி அருள்வாக்கோடும் இறை அருளோடும் உங்கள் வாழ்க்கை என்றும் இன்பமயமாக ஒளிரட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.